கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து தங்கம் வாங்க வேண்டாம், அதுபோக வெளிநாடு செல்ல வேண்டாம், அந்த எரிபொருளை வந்து சேமிக்கணும், அந்நிய செலாவணிக்கு நம்ம ஒரு பக்கபலமா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது முதல் முறையான்னு கேட்டால் இது முதல் முறை கிடையாது. 1967 ஜூன் 6ஆம் தேதி ஜூன் மாதம் அன்றைய இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்னது மட்டும் இல்ல, இமிடியேட்டா 1968 கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது காபி போசா சட்டம்பாங்க அந்த காலத்துல. 1968 இருந்து 87 வரைக்கும் இருந்துச்சுங்க. அதுல என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல வச்சிருந்தா உடனே கைது செஞ்சிருவாங்க வியாபாரிகளை, பொற்கொள்ளர்களை. அதே மாதிரி மெஷர்டு வெயிட்டுக்கு மேல வைக்கக்கூடாது ஒரு சட்டம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்புனால கிட்டத்தட்ட இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு. அன்னைக்கு 68 சொன்னாங்கன்னா நோ அதர் சோர்ஸ்ங்கிற ஒரு காரணத்துக்கு சொல்லியிருக்கலாம். பட் இன்னைக்கும் 2026 இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. இதை நம்பி இந்த தங்க நகை தொழிலை நம்பி தயாரிப்பை நம்பி கிட்டத்தட்ட இந்தியாவில் 5 கோடி பேர் இந்த தங்க நகை தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இணை துணை, அதாவது கம்பி இழுக்கிறது, மிஷின் கட்டிங்கு, பஃபிங்கு, டல்லிங்கு, பொற்கொள்ளரு, வியாபாரிகள், அதை சார்ந்த சின்ன சின்ன லேபர்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் இறக்குமதி கஸ்டம்ஸ் டியூட்டிம்பாங்க, அது வந்து 6% வச்சிருந்தாங்க. இப்ப வந்து இன்னைக்கு வந்து அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 15% ஏத்திட்டாங்க. சோ மக்கள் வந்து தங்கம் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இதோட மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி. அதாவது தங்கமாகட்டும் வெள்ளி ஆகட்டும் எனி மெட்டல் பேஸ்டு ப்ராடக்ட் நம்ம வந்து ஐஎன்ஆர்ல இருந்து, அதாவது இந்தியன் ருப்பியில இருந்து நம்ம யுஎஸ் டாலர்ல கன்வர்ஷன் பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. அப்போ நமக்கு பெரும்பாலான இந்திய மதிப்புள்ள அந்த ரூபாய் வந்து யுஎஸ் டாலர் கன்வர்ஷன் பண்ணும்போது அதிக அளவுல நம்ம உள்நாட்டு பணம் வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு போகுது. ஸோ இதை குறைக்கிறதுக்காகவும் இதை தடுக்கிறதுக்காகவும் தான் தங்கம் வாங்க வேண்டாம், மேலும் வந்து வெளிநாடு அதிகமா போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு கண்ணோட்டத்துல அவங்க படி சரின்னு எடுத்துக்கிட்டாலும், பட் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, எங்களை மாதிரி வியாபாரிகள் பொற்கொள்ளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தங்கத்தை வச்சுதான் கோவிட் காலத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு மாநில அரசும் மத்திய அரசுகளும் வழிகாட்டினாங்க. பட் இருந்தாலும் அந்தந்த குடும்பத்துக்கு கோவிட் கொரோனா காலகட்டத்தில் மனிதனை நேருக்கு நேரா நின்று பாக்குறதுக்கு கூட பயந்துட்டு இருந்த காலத்துல இந்த தங்கம் மட்டும்தான் உதவி இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பழவண்டியோ இல்ல ஒரு அம்மா இட்லி வியாபாரம் பண்றவங்களோ, ரோடு சைடு கடை வச்சிருக்கிறவங்களோ, சின்ன சின்ன மளிகை கடை வச்சிருக்காங்க, சிறு குறு வியாபாரிகள் எல்லாத்துக்குமே திருப்பி உயிர் கொடுத்தது இந்த சேமிப்பில் இருக்கிற தங்கம் தான். அப்பேற்பட்ட தங்கத்தை இன்னைக்கு வந்து விற்க வேண்டாம்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரதம மந்திரி சொல்லும் போது 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லும் போது 1 வருஷத்துக்கு திருமணங்களுக்கோ இல்ல மற்ற சேமிப்பாக நீங்க தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த 13 மே மாசம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6% இருந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை 15% உயர்த்தி யாருமே வாங்கக்கூடாதுங்கிற ஒரு பார்வையில பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. உண்மையில வருத்தம் அளிக்கிறது. 2025 இருந்து பாத்தீங்கன்னா அன்றைய விலை 2025 ஜனவரி மாசம் வந்து ஒரு 7,000 சில்லறை என்னமோ இருந்தது. 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் ஒரு பவுண்ட் இருந்ததுங்க. அதுல இருந்து அப்படியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கு மேல போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 15,000 16,000 வரைக்கும் போய் இப்ப கொஞ்சம் கம்மியான சூழ்நிலையில தான் இந்த விலை இருக்கு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6% இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை 15%க்கு they have raised. அது வந்து ரொம்ப பாதிப்பு வருதுங்க. வேலை ஆல்ரெடி வந்து இந்த விலையேற்றத்தினால பொற்கொள்ளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வியாபாரம் 50% விட ரொம்ப கீழே போயிடுச்சு. மக்கள் வாங்குறதுக்கும் சிந்திக்கிறாங்க. 5 பவுன் வாங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2.5 பவுன் 3 பவுன் தான் வாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கிடைக்குது பப்ளிக். இப்போ இந்த சிச்சுவேஷன் டைம்ல வந்து நீங்க இம்போர்ட் டியூட்டி ஜாஸ்தி ஆனங்காட்டி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்றீங்க. இப்போ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படி அவங்க சஃபர் ஆகும்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதிகமாக சஃபர் ஆகுறது இதுல வந்து நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த தங்கத்தை நம்பி அவங்க வாழ்வாதாரமா கருதப்படுறாங்க. இப்போ அவங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஒரு வீட்டு வேலைக்கு போறவங்க, சின்ன சின்ன வேலை செய்யறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சேமிப்புல இருந்து மாசம் ஒருத்தர் வந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்காரு சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 5,000 ரூபாய் மிச்சப்படுத்துறாருன்னா அந்த 5,000 தங்கம் தான் வாங்குவார். ஆனா இன்னைக்கு விற்கிற வேலையில
நடுத்தர மக்கள் வந்து தங்கத்தை வந்து வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. ஏன்னா நாங்க டெய்லி நாங்க பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நாங்க பேசுறோம், வாடிக்கையாளர்கிட்ட பேசுறோம், பழகுறோம். எங்களுக்கு வாடிக்கையாளர்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் சவுத் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் தான் அதிகமா தங்கத்துல ஒரு சேமிப்பா நினைச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல மிகப்பெரிய ஒரு இடியை போட்டுட்டாங்க மத்திய அரசு. என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா, கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன்.